இந்த நாளில் நாம் சிந்திக்கின்ற தலைப்பு ஆசீர் பெருக்கெடுத்து ஓடும். எது பெருக்கெடுத்து ஓடும்? ஆசீர்வாதம் கொஞ்சோண்டு இல்லைங்க, நம்மளையே அள்ளிட்டு தள்ளிட்டு போற அளவுக்கு ஆண்டவர் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பார். ஆசீர்வாதம் எப்படி இருக்குமா? கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பார். ஏசாயா புத்தகத்துல 48ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா புத்தகத்துல 48ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் கட்டளைகளுக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறை வாழ்வு ஆற்றை போலும், உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி வருமா? பெருக்கெடுத்து ஓடுமா. கடல் அலையை நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கீங்களா? கடல் அலைகளை வந்துகிட்டே இருக்கும். கடல் அலைகள் போல வந்துகிட்டே இருக்கும். நீங்க வேணாம் வேணான்னு சொன்னாலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அமுக்கி குலுக்கி தாராளமாக போதும் ஆண்டவரை சொல்ற அளவுக்கு ஆசீர்வாதம் எப்படி ஓடுமா? ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். அதே மாதிரி ஆண்டவர் சொல்ற உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும். ஆற்றில பெரு வெள்ளம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? நிக்க முடியுமா? நிக்க முடியாது. அதுதான் ஆற்றுல தண்ணி திறக்கும் போது அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பக்கத்துல யாரும் என்ன பண்ணக்கூடாது, குளிக்க கூடாது, யாரும் இறங்காதீங்க, யாரும் செல்ஃபி எடுக்காதீங்க அப்படின்னு தண்டால் அடிச்சுட்டு சொல்லுவாங்க. ஏன்? அதோடைய வேகம் அதிகமா இருக்கும். உள்ள நீர் மேலோட்டமாக மெதுவா போற மாதிரி தான் தெரியும். ஆனா உள்ள இருக்கிற கரண்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அப்ப அப்படிப்பட்டதாக இருக்குமா கடவுளுடைய ஆசீர்வாதம்? அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு வேணுமா? கொஞ்சோண்டு வேணுமா? நிறைய வேணுமா? நிறைய வேணும். அப்படித்தானே? ஆண்டவரே நீங்க நான் போதும் சொன்னாலும் நீங்க அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கிற தேவன் நம்முடைய தேவன். அதுக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் செய்யணும். என்ன செய்யணும்? அதே வசனத்துல சொல்றார். 48 ஏசாயா 48:18 முதல் அந்த வார்த்தை என்னது? என் கட்டளைகளுக்கு செவிசாய்த்திருப்பாயானால். ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான். என்னுடைய ஆசீர்வாதம் பெருக்கெடுத்து ஓடும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? என் கட்டளைகளுக்கு செவிசாய்க்கிறதுனா இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல விடுறதில்ல, இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல வாங்குவேன். இந்த வாத்துலாம் பார்த்துருக்கீங்களா? வாத்து மேல தண்ணி ஊத்துனா ஆகும், அப்படி உலட்டி விட்டுட்டு போயிடும். அப்படித்தானே? அது மேல நிக்குமா? நிக்காது. எருவ மாட்டு தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்? ஏதாவது ஒண்ணு ஆகுமா? நடக்காது. அதே மாதிரி ஒரு காதுல வாங்கிட்டு இன்னொரு காதுல விட்டுட்டு போறது இல்ல. செவிசாய்ப்பது என்னது? கீழ்ப்படுகிறது. செவிசாய்ப்பதுன்னு அர்த்தம் என்னது? கீழ்ப்படிதல். இப்ப நம்ம எல்லாம் கீழ்ப்படிந்தோம். அப்படித்தானே? ஃபாதர் அனௌன்ஸ் பண்ணார், டீ குடிச்சவங்க எல்லாம் உள்ளே வாங்க, உள்ள சத்தம் போடாதீங்க. அப்படி நம்ம என்ன பண்ணோம்? கீழ்ப்படிஞ்சோம். ஏன்னா ஃபாதர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? செவிசாய்த்து அவருக்கு மரியாதை கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம அவர் சொன்னதெல்லாம் செய்தோம். அப்ப கீழ்ப்படிதல் வழியாகத்தான் ஆசீர்வாதம் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலோ, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலோ, தொழிலையோ, நம்முடைய படிப்பிலையோ, நம்முடைய பங்கிலையும் ஆசீர்வாதம் ஆராய் பெருக்கெடுத்து ஓடணும்னா என்ன பண்ணணும்? கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம். நீங்க டாக்டர்கிட்ட போயிருக்கீங்களா? ஏதாவது எதுக்காக போயிருப்போம்? ஜுரத்துக்காக போயிருப்போம், தலைவலிக்காக போயிருப்போம், கால் வலி கை வலின்ட்டு போயிருப்போம். அந்த டாக்டரை பார்த்துட்டு என்ன சொல்லுவாரு? நிறைய இதெல்லாம் டெஸ்ட்லாம் எடுக்கணுப்பா, என்னென்ன டெஸ்ட்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த டெஸ்ட்லாம் எடுத்து முடிச்ச பிறகு கடைசியா என்ன கொடுப்பாரு? மாத்திரை கொடுப்பார். மாத்திரை எத்தனை நாளைக்கு கொடுப்பாரு? 3 நாள் கொடுப்பார், அல்லது ஒரு 10 நாளைக்கு கொடுப்பார். அவர் பார்க்கலாம், 10 நாளைக்கு இல்லை மாத்திரையை நான் வாங்கிட்டு வந்துடுவேன், ஆனால் நான் போடுறது எத்தனை நாளைக்கு? ஒரு நாளைக்கு போடுவேன். அதுக்கப்புறம்
போட மாட்டேன். சரியாகுமா? சரியாகுமா? ஆக அப்படித்தானே. வாங்கிடுவேன், காசு கொடுத்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்கிடுவேன், ஆனால் போட மட்டும் செய்ய மாட்டேன். அப்போ சரியாகுமா உடல் நோய்? ஆகாது. அப்படித்தானே. அப்போ டாக்டர் சொல்றதுக்கு என்ன பண்ணணும்? கீழ்படிந்து நடந்தா தான் அது அவர் என்னென்ன பிரிஸ்கிரிப்ஷன் சொல்றாரோ, என்னென்ன பிசியோதெரப்பிலாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் சொல்றத செஞ்சா தான் நமக்கு என்ன ஆகும்? அது குணமாகும். அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்ற ஏன் பாணியில் நான் போனேன்னா சரியாகுமா? ஆகாது. அப்ப ஃபர்ஸ்ட் கடவுளுடைய கட்டளைக்கு நான் என்ன பண்ணணும்? செவி சாய்த்து கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்தா தான் எனக்கு என்னது? ஆசீர்வாதம் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். நீங்க பெரியவங்க நிறைய பேர் இருக்கீங்க, சின்ன பிள்ளைங்கலாம் அங்கங்க வெளியில இருக்காங்க. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க அம்மா அப்பா பேச்ச கேட்டீங்களா? கேட்டீங்களா? கேட்டிருப்பீங்க. நம்ம கேட்டிருப்போம், கொஞ்சம் கேட்டிருப்போம். எது நமக்கு தேவையோ கேட்டிருப்போம், எது தேவையில்லை அதெல்லாம் கேட்டிருக்க மாட்டோம். நான் பக்கத்து காலையில தம்பி போய் கடையில் போய் முட்டை வாங்கிட்டு வரானா, சிப்பா உனக்கு வேற வேலை இல்லை. யாரு சொல்றா? அந்த பிள்ளையே சொல்லுது, அம்மா அப்பா. போமா, அவனுக்கு வேற வேலை இல்லை, டே அந்த கடை வரையும் வாங்கிட்டு வாடா, எனக்கு வேலை இருக்குடா, பாத்திரத்தை தொலைக்கணும்டா, வீடை கூட்டணும்டா, பூசைக்கு போகணும்டா, போமா அவனை போய் சொல்லுமா பெரியவனை அப்படின்ட்டு. சாதாரண சின்ன ஒரு வேலைக்கு நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம். அப்ப கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? அப்ப கீழ்ப்படிஞ்சாதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். இன்னைக்கு முதல் வாசகத்துல யாரை வாசிச்சோம்? ஆபிரகாம். எப்ப மாறுவார்? ஆண்டவர் பெயரை சொல்லி அழைப்பார். அப்ப அவருக்கும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்? கடவுளுடைய வார்த்தைக்கு நீ இந்த இடத்தை விட்டு நான் சொல்ற இடத்துக்கு நீ போ அப்படி சொன்ன அவர் என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்து நடந்தார். நோவா காலத்துல ஆண்டவர் சொல்றார், நீ ஒரு பேழைய உருவாக்கு. மக்கள் எல்லாம் என்ன செய்றாங்க? ஏளனமா சிரிக்கிறார்கள். ஆனா அவர் கடவுள் சொன்னதுக்கு அவர் கீழ்ப்படிந்தாரா? கீழ்ப்படிந்தார். மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணா? அவன் கிடக்கிறான் லூஸ் மாதிரி, எதுக்கு இவ்வளவு பெரிய பேழையை கட்டுறான் அப்படின்ட்டு மற்றவங்கள ஏளனமா சிரிச்சிருப்பார்கள். ஆனா அவனுக்கு தான் தெரிந்தது, அவன் கடவுளுடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடந்தான். யாருக்கு நேற்று சொன்னது போல எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டாங்க? 8 பேர் மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய தொழிலுக்கு, நம்முடைய பங்குல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆராய் பெருக்கெடுத்து ஓடணும்னா முதலும் முடிவுமாக நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கடவுளுடைய இறை வார்த்தைக்கு செவிசாய்த்து கீழ்ப்படியணும். செவிசாய்த்து கீழ்ப்படியணும். 1 யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, நீ கொலை செஞ்சிருக்கீங்களா? கொலை செஞ்சிருக்கீங்களா? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், கொலை செஞ்சிருக்கீங்களா? இல்ல தானே? ஆமாவா இல்லையா? இல்ல. இன்னும் வாசிச்சீங்களா? இந்த இறைவாசனம் என்ன சொல்லுது? தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள். நீங்க யாருமே வெறுக்கவே இல்லையா? உண்மையில மனசு தொட்டு சொல்லுங்க. உங்களுக்கு சண்டை போட, அந்த தெருல தண்ணி வரும்பொழுது சண்டை போட்டு அவங்கள வெறுக்கலையா? இட பிரச்சனை வரும்பொழுது, அங்காளி மங்காளிக்குள்ள இட பிரச்சனை வரும்பொழுது வெறுக்கலையா? அவங்க அண்ணன் தம்பிய, சின்ன பிள்ளைல சண்டை வரும்போது நீங்க வெறுக்கலையா? கோபப்படலையா? பண்ணிருக்கமா இல்லையா? ஆமா தானே? இப்ப நம்ம கொலையாளிகளா இல்லையா? சாதா. அப்ப கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தோமா? கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அப்புறம் எப்படி ஆசீர்வாதம் எனக்கு வரும்? ஆசீர்வாதம் ஆராய் பெருக்கெடுத்து ஓடாது. மேபி ஒரு சின்ன டிராப்பு தான் வரும். அட்லீஸ்ட் அந்த கடவுளுடைய இரக்கத்தினால சரி போறான், என் பிள்ளை ஆயிட்டானே. அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஆராய் பெருக்கெடுத்து ஓடணும்னா கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஒரு சாதாரண ஒரு இறை வார்த்தை,
தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள். யாராவது பொய் சொல்லியிருக்கீங்களா? என்ன ஃபாதர் இப்பெல்லாம் கேட்குறீங்க? யார் தான் பொய் சொல்லல? பொய் சொல்றவாய் ஆன்மாவை கொல்லும். சாலமோனின் ஞான நூல்ல 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நினைக்கிறேன். சாலமோனின் ஞான நூல், சாலமோனின் ஞான நூல்ல தான் ஆண்டவர் சொல்லுவார். எத்தனாவது வசனம்? 11வது வசனம். திருப்பி வாசிங்க. பொய் சொல்றவாய். எத்தனை பேர் பொய் சொல்லாம இருந்திருக்கோம்? ஆண்டவர் ஒரு சாதாரண கட்டளையை கொடுத்திருக்கிறார், பொய் சொல்ல கூடாது. அப்ப யார் பொய் சொல்லாம இருக்கிறோம்? அப்போ ஆண்டவரே ஏன் என்ன ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் எனக்கு ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது? ஏன் என்னுடைய குடும்பம் அப்படியே தரித்து தடைகளை நின்றுகிட்டு இருக்குது? ஏன் என் குடும்பம் மட்டும் இப்படி நிற்குது? ஏன் என் பிள்ளைகள் மட்டும் படிக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் என் குடும்பத்தில் மட்டும் இப்படி பொருளாதார தடைகள் இருக்குது? அப்படின்னு நம்ம நிறைய கேள்வி மேல கேள்வி ஆண்டவரை கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனா அவர் சொல்றதை மட்டும் கடைபிடிக்க மாட்டோம். எப்படித்தான்? அப்ப கடவுளுடைய கட்டளைகளை நான் கீழ்ப்படுகின்ற பொழுது எனக்கு ஆசீர்வாதம் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். அதுக்கு ஒரு பெரிய உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். இணைச்சட்ட நூல்ல 28ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஏன்னா அதுலதான் நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. கடவுளுடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்தினா இந்த ஆசீர்வாதங்கள் இருக்குன்ற வரிசையா ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த 28ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். அந்த தலைப்பு என்ன போட்டிருக்கு? கீழ்ப்படிதலுக்கான ஆசீர்வாதங்கள். கீழ்ப்படிதலுக்கான. அப்ப கடவுளுடைய கட்டளையை கீழ்ப்படிந்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் இருக்கும். ஆசீர்வாதம் எவ்வளவு இருக்குது பாருங்க, நிறைய இருக்குது. நீங்க அடுத்த பக்கம் 28ஆம் அதிகாரம் முழுவதும் இருக்கும். ஆனா அதே இது கீழ்ப்படியாமைக்கான பின் விளைவுகள் இருக்குல்ல, அது எவ்வளவு இருக்குது? 15வது வசனத்திலிருந்து அது முடிகிற வரைக்கும் 68 வசனங்கள் வரைக்கும் என்ன இருக்குது? கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா அதற்குரிய சாபம் என்னென்னு வரிசையா சொல்லியிருப்பார். இப்ப கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதான் என்னென்ன ஆசீர்வாதம் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நிறைய ஆசீர்வாதம், ஒன்னொன்னா ஆசீர்வாதமா. 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு, நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்போது உலகில் உள்ள மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை, எல்லாருக்கும் மேலாக உன்னை, நீ மட்டும் தனியா தெரிவ, நீ மட்டும் தனிவா தெரிவ. குடும்பத்துல சமாதானமா இருந்தாலும் சரி, ஒரு வீடு கட்டுவதில் இருந்தாலும் சரி, எல்லாம் நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க. அவன் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருந்தானே, எப்படி இந்த வீட்டை கட்டினா? எப்படி அவன் பிள்ளைகள் மட்டும் ஆசீர்வாதமா இருக்குது? எப்படி அந்த பிள்ளைகள் மட்டும் நல்லா படிக்குதுங்க? அவனுக்கு அவன் என்னதான் கஷ்டப்பட்டாலும் சந்தோஷமா இருக்கானே அப்படி நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். பார்த்து நம்மளை பொறாமப்படுற அளவுக்கு ஆண்டவர் எப்படி உயர்த்திருப்பாரு? தனித்து நிற்கிற அளவுக்கு உயர்த்திருப்பார். அப்ப எல்லா மக்களை காட்டிலும் ஆண்டவர் உன்னை எப்படி கொண்டு வருவார்? பெரிய இடத்துக்கு கொண்டு வருவார். எப்பொழுது? அவருடைய இறை வார்த்தை கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது. 2வது ஆசீர்வாதம், உன் கடவுளாய் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால் இந்த ஆசிகள் எல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும். இந்த ஆசீர்வாதங்கள்லாம் வரிசையா சொல்ல போறார் என்னென்ன ஆசீர்வாதம் என்று. 3வது வசனம், நீ நகரிலோ ஆசு பெறுவாய், வயல்வெளியிலோ ஆசு பெற்றிடுவாய். நீ என்னென்ன விதைச்சாலும் அது 100 மடங்காக பழுகி பெருகும். ஆடு மாடுகள் பழுகி பெருகும். நீ என்னென்ன தொழில் செய்கிறாய் அனைத்தும் பழுகி பெருகும். நீ நகரிலும் ஆசி பெறுவாய், வயல்வெளியிலும் ஆசி பெறும். என்னென்ன செய்தாலும் அனைத்தும் ஆசி பெறும். எப்பொழுது? கடவுளுடைய இறை வார்த்தைக்கு செவிமெடுத்து அதை கீழ்ப்படுகின்ற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். அடுத்த ஆசீர்வாதம் 4வது வசனம்,
உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயனும் உன் கால்நடைகளை ஈற்றுகளும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் நாடுகளின் குட்டிகளும் ஆசி பெறும். அப்ப இது எல்லாமே பழுகி பெறுகிறத பத்தி சொல்லப்படுகிறது. வயிற்றின் கனி நமக்குள்ள தடைப்பட்டிருக்குன்னா கடவுளை கட்டளை நம்ம கடைபிடிக்கிறோமா என்று பார்ப்போம். கேளுங்க, நமக்குள்ளாக நம்ம கேட்கணும் கொஸ்டின். அப்படி இல்லை, நான் இந்த நாளில் மனம் வருந்தி மன்னிப்ப வேண்டும் ஆண்டவரே, நான் இந்த நாள் முதல் கட்டளைகளை நான் கடைபிடிக்கிறேன், உமது ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் இருந்து முடிவெடுக்க, தீர்க்கமான ஒரு முடிவெடுக்க ஆண்டவர் நாள் அழைக்கின்றார். அப்ப நமக்கு தடைகள், திருமண தடையா இருக்கட்டும், குழந்தை பாக்கிய தடையா இருக்கட்டும், தொழில தடையா இருக்கட்டும், அல்லது நம்முடைய குடும்பத்துல ஒவ்வொருவட்ட வெவ்வேறு விதமான தடைகள் இருக்கட்டும். ஏன் நான் நல்லா தான் பண்றேன். என்னோட தம்பி ஒருத்தர் இருந்தார், அவரு ஒரு கடை வச்சிருந்தாரு, அங்கே லாஸு, திருப்பி ஒரு இடத்துல பிறகு அங்கே லாஸு, திருப்பி ஒரு கடை வச்சார், அங்கே லாஸு, இப்படியே லாஸுக்கு மேலே லாஸு, தோல்விக்கு மேலே தோல்வி. அப்பத்தான் கடவுளை நம்ப ஆரம்பித்தார். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட முழுமையாக கடவுளை கட்டளை கீழ்ப்படிந்தான். இப்ப ஆண்டவர் அவனை உயர்த்தி இருக்கின்றார். கடவுளுடைய நாம மகிமை அடைவதாக. அப்ப நமக்குள்ளாக ஏதோ ஒரு தடைகள் வந்துகிட்டே இருக்குன்னா உண்மையிலே கடவுளுடைய கட்டளைகளை நான் கீழ்ப்படுகிறேனா, கடவுளுக்கு உண்மை உள்ளவனாக இருக்கிறேனா என்பதைத்தான் ஆண்டவர் நாள் அழைக்கின்றார். அடுத்து 5வது வசனம், உன் கூடையும் உன் மாவும் பிசையும் தொட்டியும் ஆசி பெறும். நீ சாப்பிடுறதுக்கு ஒரு நாள் உங்க வீட்டுல பஞ்சமே வராது. ஊரெல்லாம் பட்டினி கிடப்பாங்க, ஆனா ஓ மாவு எண்ணெயோ குறையாது. அந்த அம்மாவுக்கு குறைஞ்சிச்சா? குறையல. ஊர்ல பஞ்சம் பட்டினி, அவர்கிட்ட இருந்தது கொஞ்சோண்டு மாவும் எண்ணெயும். இறைவாக்கினர் கேட்டோன்னு அதை எடுத்து கொடுத்த, மாவு சுட்டு ரொட்டி கொடுத்தார். அவருக்கு களையத்தில் எண்ணெயும் குறையல, மாவும் குறையல. எப்பொழுது அந்த இறைவாக்கினர் கேட்ட உடனே செய்தார். அடுத்த தாட்லாம் கிடையாது. அந்த அந்த விதவையானவள் செய்தார். அந்த கைம்பெண்ணுக்கு ஆண்டவர் அந்த மீண்டும் மழை பொழியும் அளவுக்கு, மீண்டும் விளைச்சல் வரும் அளவுக்கு ஆண்டவர் அவருக்கு எண்ணெயும் மாவும் குறையவே இல்லை. எப்பொழுது ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது நம்முடைய உணவுக்கு பற்றாக்குறையே வராது. அடுத்த ஆசீர்வாதம் என்னது? 6வது வசனம், நீ வருகையிலோ செல்கையிலோ ஆசி பெற்றிடுவாய். சில வீடுகளில் பார்த்துருக்கீங்கல்ல, அடுத்தடுத்து ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அவங்க சித்தப்பா இறந்துருப்பாங்க, அவங்க வீட்டில் அடுத்த மாமா இறந்துருப்பாங்க, ஆக்சிடென்ட், எல்லாமே ஆக்சிடென்டாகவே இருந்திருக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு குடும்பத்தில் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்ற அந்த நாள்ல நீ போகையிலும் வருகையிலும் நீ ஆசீர்வாதமாய் இருப்போம். எப்பொழுது? கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது. சில நேரத்தில் உணர்ந்திருக்கீங்களா? ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துனா, ஆக்சிடென்ட் வரும், ஆனா நம்மளை மட்டும் பாதுகாத்திருப்பார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்க உங்களுடைய சூழ்நிலை நீங்க பார்த்தது உண்டு. அல்லது கீழே விழுற மாதிரி இருக்கும், ஆனா உங்களை யாரோ ஒரு தாங்கி பிடித்தது மாதிரி உங்களை பிடிச்சிருப்பார் ஆண்டவர். அப்ப நீ போகையிலும் வரும்போது உனக்கு ஆசீர்வாதம் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். உங்களுடைய காவல் தூதர்களோ, விண்ணுள்ள காவல் தூதர் உங்களுக்கு பக்கபலமாய் உங்கள் வழியை ஆயத்தப்படுத்துவாங்க. உங்களுக்கு முன்பாக பின்பாக அவர்கள் செல்வார்கள். எப்பொழுது? நம்ம கடவுளுடைய கட்டளையை கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது. அடுத்த ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? 7வது வசனம், உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கும்படி ஆண்டவர் அவர்களை உம்மிடம் ஒப்படைப்பார். பெரிய ஒரு மலை போல நமக்கு ப்ராப்ளம் வந்து நிற்கும் கண்ணு முன்னாடி. ஆஹா, எப்படி நான் சமாளிக்க போறேன்? அல்லது ஏதோ ஒரு பெரிய கடன் வாங்கி இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய நோய் வந்து நிற்கும். என்னால் இதை ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு நான் மலைத்து போயிருக்கலாம். ஆனா அந்த நேரத்திலும் ஆண்டவர் உங்களை வழி பண்ண செய்வார். பார்த்துருக்கீங்களா? யாராவது வந்து காசு கொடுப்பாங்க, இது நான் திரும்ப வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. அல்லது யாராவது மூலமாக நமக்கு சுகம் கிடைக்கும், யாராவது மூலமாக நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்.
அப்படிப்பட்ட அனுபவங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு எதிராக எழுகின்ற எல்லா பகைவர்களையும் ஆண்டவர் முறியடித்திருப்பார். ஒண்ணு போனா ஒண்ணு பிரச்சனை, டிப்ரெஷன்ல உண்டாயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க ஒவ்வொரு காரியத்தையும், எல்லா பகைவர்களையும் ஆண்டவர் முறியடித்திருப்பார். எப்பொழுதென்றால் கடவுளுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது. அடுத்த ஆசீர்வாதம், அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவர், ஆனால் 7 வழியாய் உன் கண்களுக்கு முன்னே ஓடி போவார். பல பேர் என்னை அட்டாக் பண்ண காத்திருக்கலாம், அடிக்கிறதுக்கோ அல்லது எனக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுவதற்கோ, என்னுடைய சொந்தங்களோ, என்னுடைய நண்பர்களோ, எனக்கு தெரிஞ்சவங்களோ, எனக்கு தெரியாதவர்களோ, என்னுடைய எதிரிகளோ என்ன அட்டாக் பண்றதுக்கு பல வழிகள்ல வரலாம். ஆனால் ஆண்டவர் அவர்களை என்ன பண்ணுவார்? 7 வழியா நம்ம கண்களுக்கு முன்பாக அவர்களை சிதறடிப்பார். எப்பொழுது இது நடக்கும்? கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த ஆசீர்வாதம் 8வது வசனம், உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். நம்முடைய களஞ்சியங்களும் ஆசீர்வாதப்படும், நம்ம தொடக்கூடிய ஒவ்வொரு காரியமும் ஆசி பெறும். அடுத்த ஆசீர்வாதம் 9வது வசனம், உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து அவர் தம் வழிகளில் நடந்தால் அவர் உனக்கு ஆணையிட்டு சொன்னபடி உன்னை தம் தூய மக்களினமாக நிலைநிறுத்துவார். எப்ப நம்ம கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறோமோ அப்போ ஆண்டவர் தூய இனமாக அப்படியே ஒதுக்கி கொண்டு போவார். நம்ம இஸ்ரேல் மக்களை பார்ப்போம், அவர்கள் எந்த ஒரு இனத்தோடு சேர மாட்டாங்க. பார்த்திருக்கீங்களா? அது செப்பரேட்டா, அது கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற ஜனம். எந்த ஒரு ஜனத்தோடும் அவர்கள் போக மாட்டார்கள். ஏன்னா கடவுள் சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னாரு? நீ கானான் தேசத்துக்குள்ள போகும்போது எந்த ஒரு அந்த மக்களோடு நீ என்ன பண்ணக்கூடாது? உடன்படிக்கை பண்ணக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். அப்ப அவர்கள் மட்டும் தெளிவா தெரிவார்கள் கடவுளுக்கு கீழ்ப்படுகின்ற மக்கள் என்று. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மக்களாக நீங்கள் நானும் வாழ ஆண்டவர் அப்படியே ஒதுக்கி கொண்டு போவார். அவருக்கு முன்குறிக்கப்பட்ட மக்களாக, அவருக்கு இருதயத்துக்கு பிரியமான மக்களாக, அவருடைய பிள்ளைகளாக அப்படியே அவருடைய பாதுகாப்புல அரவணைத்து கொண்டு போவார். எப்பொழுது என்றால் அவர் கட்டளைகளை கீழ்ப்படுகின்ற பொழுது. 10வது வசனம், அப்போது பூ உலகின் மக்களினத்தார் அனைவரும் ஆண்டவர் தம் பெயரை உனக்கு வழங்கி இருக்கிறார் என கண்டு உனக்கு அஞ்சுவர். உங்களை கண்டு யாராவது பயப்படுறாங்களா? உங்களை கண்டு யாராவது பயப்படுறாங்களா? பெரிய பாடி பில்டருக்காக அல்ல. கிறிஸ்தவனை தொட்டா நமக்கு பிரச்சனை. ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா? கிறிஸ்தவனை தொடாதேன்னு, கிறிஸ்தவனிடம் ஏதாவது வச்சுக்காத, அவன் அனலாய் இருப்பார். உங்களை பார்த்தோன்னா ஒரு பயம் வருதா யாருக்காவது? ஆகா, இவர் பெரிய கடவுளுக்கு பக்தி உள்ளவனா இருக்கிறான், அவன் மேல கையை வச்ச நமக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு உங்க மேல ஒரு பயம் வரும். ஒரு பெரிய பயம் எல்லாம் கிடையாது. அதாவது கடவுளுக்கு அஞ்சுகிற மனிதன், இவனை தொட்டா கடவுளை, என் கருவிழிய, ஒரு வசனம் இருக்கு தெரியும் தானே, உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் கருவிழியை தொடுகிறவன். அப்படி யார் சொல்லணும்? கடவுள் சொல்லணும். சொல்றாரு. எப்போ? அவருடைய கட்டளை கீழ்ப்படிந்ததான் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். இல்லைன்னா யாருடைய கட்டளை கீழ்ப்படுகிறோம்? சாத்தானுடைய கட்டளையில் தான் கீழ்ப்படுகிறோம். அப்போ எப்படி நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும்? அப்ப இப்படிப்பட்ட பல்வேறு ஆசீர்வாதங்களை நாம் உரிமையாக்கி கொள்ளணும்னா கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். 11வது, உனக்கு கொடுப்பதாக உன் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில்
உன் கருவின் கனி, உன் கால்நடைகளின் ஏறுகள், உன் நிலத்தின் பயன்கள் ஆகியவற்றின் நலன்களால் நீ நிறைவு பெறும்படி ஆண்டவர் அருள்வார். மேலும் 12வது வசனம், தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும் அதனால் நீர் மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும் உன் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். எலியா காலத்துல ஆண்டவர் திறந்தாரா? எலியா என்ன செஞ்சாரு? வானத்தை மூடினார். எலியா வானத்தை திறந்தார். அப்ப அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மேன், இறைவாக்கினர். அப்படிப்பட்டவனாக நம்ம சொல்லும் பொழுது இது நடக்கணும்னா அப்ப நம்ம அதுக்கு என்ன ஏற்றவாறு என்ன எப்படி இருக்கணும்? கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், கடவுளுடைய கட்டளைகளை கீழ்ப்படியணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்பதான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு வரும். மேலுமாக 12வது, பல்வேறு இனத்தாருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். எத்தனை பேர் இதுல இந்த கூட்டத்தில் கடன் வாங்கல சொல்லுங்க? யாராவது கடன் வாங்காம இருக்கீங்களா? வா, ஒரே ஒரு அம்மா கையை தூக்குறாங்க. வாழ்த்துக்கள், ஆண்டவர் ஆசீர்வதிக்கு. யாராவது கடன் வாங்காம இருக்கீங்களா? எல்லாம் வாங்கியிருக்கோம். அப்படித்தான். நான் இன்னொரு அம்மா கடன் கை தூக்குறாங்க. இது வரைக்கும் 1 ரூபா கடன் வாங்கல. கடன் கொடுத்துருக்கீங்க, கடன் வாங்கல. ரைட்டு, 3 அம்மா தூக்கியிருக்காங்க. வாழ்த்துக்கள், ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும் தொடர்ந்து அவர்களே. அப்ப நான் இருக்கிற பங்குலையும் அதான் பிரச்சனை. நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஒண்ணு குடிக்கிறதுக்கு போயிருது, இன்னொன்னு கடன் வாங்கினதுக்கு வட்டி கட்டியே முடியல. சம்பாதிக்கிறாங்க, ஆனா எல்லாம் எங்க போகுது? வட்டிக்கு தான் போகுது. வரைக்கும் எதுக்கு ஆகல? அந்த முதலே இன்னும் கட்டி முடிக்கல. பல வருஷமா. நான் ஏதோ ஒரு கதை சொல்ல, நான் உண்மையை நடக்கிறது தான் சொல்றேன். வட்டி கட்டிக்கிட்டே இருக்காங்களே தவிர முதல்ல கட்டி முடிக்கல. அவங்களோட வாழ்க்கை நிம்மதியா இருக்கல, இன்னும் நிம்மதியாவே இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ எப்ப என் கட்டளைகளை கடைபிடிக்கிறையோ அப்பொழுது நீ என்ன பண்ணுவ? கடன் வாங்க மாட்டாய், நீ கடன் கொடுப்பவனாக மாறுவாய். நாம் அனைவரும் கடன் வாங்குற மக்களாக இருக்கணுமா, அல்ல கடன் கொடுப்பவர்களாக மக்களாக இருக்கணுமா? கடன் கொடுப்பவர்களாகத்தான் இருக்கணும். அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறார் என்றால் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகின்ற பொழுதுதான் அவர் ஆசீர்வாதம் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். 13வது வசனம், இன்று நான் உனக்கு விதிக்கும் உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவற்றை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்போது ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவாரே அன்றி கடையவனாக ஆக்க மாட்டார். அப்போ உன்னை எப்படி ஆக்குவார்? உயர்த்துவார், முதல்வனாக. கடைசியானவனாக உன்னை ஆக்க மாட்டார். எப்பொழுது இதெல்லாம் நடக்கும்? கடவுளுடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது. மேலுமாக, நீ உயர்வாயன்றி தாழ்ந்து போக மாட்டாய். எந்த ஒரு சூழ்நிலையிலோ நம்முடைய பெயரோ நம்முடைய அந்தஸ்தோ அல்லது இந்த உலகத்தான ஆசீர்வாதங்களோ நீ தாழ்ந்து போக மாட்டாய். உன்னை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருப்பார். எப்பொழுது என்றால் கடவுளுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக கடைபிடிக்கின்ற பொழுது. அடுத்தது, எனவே நான் இன்று உனக்கு கட்டளையிடும் எதிலிருந்தும் விலகாதே, வலமோ இடமோ விலகி நடக்காதே, வேற்று தெய்வங்களின் பின் சென்று அவற்றுக்கு ஊழியம் செய்யாதே. அப்ப எத்தனை ஆசீர்வாதங்கள் பாருங்க! கடவுளுடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது நமக்கு வருகின்ற ஆசீர்வாதம் அநேகம். மேலுமாக நம்ம எப்போ கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியலையோ அப்ப நமக்கு என்ன வருமா? சாபம்தான் வரும். சாபத்தை கட்டிக்கொள்ளுகின்ற மக்களாக வாருவோம். அடுத்தது 15வது வசனத்துல பார்த்தோம் என்றால், ஆனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடாமலும் இன்று நான் உனக்கு விதிக்கும் இந்த கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிப்பதில் கருத்தின்றியும் இருந்தால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும். வரிசையா இருக்கு, நிறைய, ஒரு 22 இருக்குது. நீ நகரிலும் சபிக்கப்படுவாய், வயல்வெளியிலும் சபிக்கப்படுவாய். உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயனும் ஆடு மாடுகளின் கன்றும் உன் ஆடுகளின் குட்டியும் சபிக்கப்படும். என்னென்ன ஆசீர்வாதம் நமக்கு சொன்னமோ அதுக்கெல்லாம் நேர்மாறாக
மாறும். எப்பொழுது? கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கின்ற பொழுது. அப்ப இந்த நாள்ல நம்ம கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையா? அப்ப கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது நமது வெற்றி எப்படி இருக்குமா? ஆறாய் பெருக்கெடுத்து ஓடுமா. அந்த ஆறை தடுக்க முடியாது. நான் இப்போ சமீப காலமா ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன். ஒரு சின்ன பையன் ஒரு பெரிய அணையில தண்ணி போகுது, பார்த்தீங்களான்னு தெரியல. ஒரு பெரிய அந்த அணையை ஒரு குழாயில திறந்து விடுறாங்க. பெரிய அணையில தண்ணி வெளியேற்றுறாங்க. அதுல போய் அவன் செல்ஃபி வீடியோ எடுக்கிறான். அந்த தண்ணியை டச் பண்ணி பார்க்குறான் லைட்டா பக்கத்துல போயிட்டு. ஆனா கையை கொண்டு லைட்டா விடுறான், அந்த கையை பிஞ்சு போயிருது. பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்தது இல்லையா? இனிமேல் வந்தாலும் பாருங்க. அந்த யூடியூப் ஷார்ட்ல ஒரு அணை கீழே இருப்பான், அணைக்கு கீழே தண்ணியை திறந்து விடுவாங்க. அப்போ பெரிய ஒரு குழாய், ராட்சச குழாயில அந்த குழாய் பக்கத்துல போய் நிற்பான். ஒன்றும் நடக்காது. ஆனா அந்த குழாய் தண்ணி ரொம்ப ஃபாஸ்டா பீச்சி அடிக்கும். அப்போ கையை அது மேல ஸ்லைட்டா வைக்க போவான். அந்த அளவுக்கு ஃபோர்ஸா வர்றதுனால அவன் கையே பிச்சிரும். ஏன்னா அதோடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்குது? ரொம்ப அதிகமாக இருப்பதனால அவன் கையை தாங்க முடியல. அந்த அளவுக்கு கையை பிச்சுக்கிட்டு போற அளவுக்கு அந்த தண்ணி பீச்சி அடிக்குது. அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு அந்த அளவுக்கு ஆராய் பெருக்கெடுத்து ஓடணும்னா அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்ப கட்டளைகளுக்கு எப்படி கீழ்ப்படிந்து நடக்கிறது? அவருடைய கட்டளைகளை இறை வார்த்தையில் நம்ம வாசிக்க கேட்கிறோம், அல்லது பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு வெளிப்பாடு கிடைக்கலாம், அல்லது சூழ்நிலைகள் மூலமாக நமக்கு கடவுள் நம்ம இதை செய்யாத இதை செய்யுங்கிறத நமக்கு சொல்லி தரலாம். அப்ப இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க? இதுல தான் அவர்களுக்கு ரொம்ப ஒரு வீக்னஸ். ஆண்டவர் என்ன சொன்னாரு? 10 கட்டளைகளை கடைபிடிக்க சொன்னாரு. ஆனா அவர்கள் கடைபிடித்தாங்களா? இல்ல. ஒரு கண்ணுக்குட்டிய செய்து என்ன பண்ணாங்க? அதுதான் கடவுள் என்று சொன்னாங்க. அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? நடக்கின்ற பொழுதும் எந்தெந்த தேசத்துல போறாங்களோ அங்கெல்லாம் போய் விலகி போய் ஒரு பலிபீடம் செஞ்சு வேற்று தெய்வங்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? வழிபட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்க? சாபத்தை தனதாக்கி கொண்டார்கள். அப்ப இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையில நம்ம இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியுது. ஆண்டவரை கட்டளைக்கு கீழ்ப்படியல. நேற்று நாம் பார்த்தது போல ஏனோ தானோ என்று எடுத்துக்கொண்டார்கள். ஒரு நாள் கடவுளுடைய கட்டளை கடைபிடிக்கலன்னா என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு அளவுக்கு ஏனோ தானோ என்று வாழ்ந்தார்கள். அதனால ஆண்டவருடைய சாபத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நதி எப்படி ஓடும்? தடையில்லாமல் ஓடும், இடைவிடாமல் ஓடும், தன் பாதையை உருவாக்கி போய் ஓடும். அப்படிப்பட்டதாக ஆசீர்வாதம் நமக்குள்ளாக வரும். அப்ப கடவுள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பது நம்முடைய பணபலத்தை அல்ல, நம்முடைய உடல் கட்டுகள் அழகை பார்த்து அல்ல. ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை அளப்பது அவருடைய கட்டளைகளுக்கு கடைபிடிக்கிறோமா என்ற ஒரே ஒரு காரியத்தை வைத்துதான். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெறணும்னா அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து நடக்க வேண்டும். மேலுமாக இந்த கீழ்ப்படிதலுக்கு நோவா ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறார். சில நேரத்தில் நாமே இந்த கதவை மூடுகிறோம். எப்படி ஆசீர்வாதத்தின் கதவை நாமே மூடுகிறோம். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதனால அவருடைய ஆசீர்வாதம் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கு வரவிடாமல் ஒரு கதவை மூடுகிற அளவுக்கு நம்முடைய செயல்களும் நம்முடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் மாறிவிடுகின்றன. ஆக இதிலிருந்து விடுபட்டா தான் நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மீண்டும் பெற முடியும். ஏன் ஆசீர்வாதம் நமக்கு தடைபடுகிறது என்று பார்த்தோம் என்றால், பாதி கீழ்ப்படிதல் தான் இருக்கிறது நமக்குள்ளாக. அதை நேற்றைய தினத்திலே நம்ம பார்த்தோம். பாதி தான் கீழ்ப்படிவோம், பாதி கீழ்ப்படிய மாட்டோம். நேற்றே நான் சொன்னது போல சவுல் மன்னன் அவன் எதிரி நாட்டு மன்னனோடு சண்டை எடுக்கிறான். அவனுக்கு கொள்ளையிட்ட பொருட்கள் எல்லாம் கொண்டு வர்றான். ஆண்டவர் சொல்வார், அதெல்லாம் அழிச்சிட்டு வா, விட்டு வைக்காத எதையும். ஆனா சவுல் மன்னன் என்ன செய்வான்? எடுத்துட்டு வருவான். அவனுக்கு தேவையானதை, நல்ல மனிதர்களையும் நல்ல ஆடு மாடுகளையும் அவன் என்ன கொண்டு வருவான் அவனுக்காக. அப்ப ஆண்டவர் சொல்வார், ஆண்டவர் சொன்னது அவர் என்ன பண்ணல? கீழ்ப்படிந்து நடக்கல. மோசேயும் என்ன பண்ணாரு? அவர் சொன்னதை செய்யல. என்ன செஞ்சாரு? ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? அந்த பாறைக்கு சொல்லுங்குவார். அவர் என்ன பண்ணுவார்? போய் அடிப்பார்.
அவர் என்ன சொல்லுவார்? நீ கட்டளையிடு அப்படின்னு சொல்லுவார். அவர் போய் என்ன பண்ணுவார்? போய் அடிப்பார். அப்போ அவர் கீழ்ப்படியதுனால அவர் இன்னைக்கு அவருக்கு என்ன சொன்னாரு? நீ கானான் தேசத்தை காண மாட்டாய், கானான் தேசத்தை நீ காண மாட்டாய். அப்ப பாதி கீழ்ப்படிதல் நமக்குள்ளாக இருக்குதா? எனக்கு தேவையான மட்டும்தான் நான் கீழ்ப்படிவேன், அல்லது மற்ற நேரத்தில் நாம கீழ்ப்படிய மாட்டேன். சில நேரத்தில் தாமதமாக கீழ்ப்படிதல், நாட்கள் கழிந்து போகும். நான் சின்ன வயசுலலாம் நான் கீழ்ப்படிய மாட்டேன், இளம் வயசுலையும் கீழ்ப்படிய மாட்டேன், நடுத்தர வயதிலையும் கீழ்ப்படிய மாட்டேன் கடவுளுடைய கட்டளைகளுக்கு. எப்போ கீழ்ப்படிவேன்? சாகம் தருவையில் பால் ஊற்றுவாங்க தெரியுமா? அப்படித்தானே பல பேர் நினைப்போம். இந்த சாகம் தருவாயில நான் மனம் மாறிக்கிறேன், அது வரைக்கும் லைஃபை என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பல பேர் நினைப்போம். அப்படி தெரியுமா? அப்படித்தானே. தாமதமாக கீழ்ப்படிதல் எப்போ போகும் நமக்கு தெரியுமா? நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இருக்காங்களா? இன்னைக்கு இருந்தவங்க நாளைக்கு இருப்பாங்களா? தெரியாது. திடீர்னு பைக்கில் போகிறோம், ஆக்சிடென்ட் ஆகி அங்கனுக்குள்ளே ஸ்பாட் அவுட்டாக போயிடும். திடீர்னு ஏதாவது ஒரு நிலனுக்கு வந்து அங்கனுக்குள்ளே போயிடுறோம். அப்போ தாமதம் பண்ணால் யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். அப்போ கீழ்ப்படிதல் போஸ்ட்போன் பண்ணாம, தாமதப்படுத்தாம, இன்னையிலிருந்து ஆண்டவரே நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் அழைப்பு விடுக்கின்றார். அப்ப ஏன் இந்த ஆசீர்வாதம் தடைபடுகிறது? பாதி கீழ்ப்படிதனால தடைபடுகிறது, தாமதமாக கீழ்ப்படிவதனால தடைபடுகிறது, மறைமுக பாவத்தினால நமக்கு இந்த ஆசீர்வாதம் தடைபடுகிறது. திருப்பாடல் 66:18 எடுத்துக்கொள்வோம். திருப்பாடல் 66:18. ஓகே. என் உள்ளத்தில் தீய எண்ணங்களை வளர்த்திருத்தேனாகில் என் தலைவர் எனக்கு செவி சாய்த்திருக்க மாட்டோம். அப்ப நமக்கு ஆசீர்வாதம் ஏன் தடைபடுகிறது? நம்முடைய தீய மறைமுக பாவங்கள் எண்ணங்கள் நமக்குள்ளாக இருக்குதா? அப்ப என்ன பண்ணணும்? அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டி மீண்டும் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து வரணும்னா, அந்த ஆசீர்வாதம் எனக்கு ஆழாய் பெருக்கெடுத்து விடணும்னா முழுமையாக கீழ்ப்படியணும். தாமதமாக கீழ்ப்படியாமல் இன்னைக்கே கீழ்ப்படியணும். மறைமுக பாவம் எனக்குள்ளாக இருக்குதா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். மேலும் அகம் பாவம் ஏதாவது இருக்குதா என்று யாக்கோப்பு நூல்ல 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளவருக்கு அவர் கருணை காட்டுகின்றார். அப்ப நமக்குள்ளாக அகம் பாவம், என்னை தவிர்த்து வேற என்ன யாரும் முடியும்? என்னால முடியும், எனக்கு பலம் இருக்குது, எனக்கு தைரியம் இருக்குது, எனக்கு பணபலம் இருக்குது, படைபலம் இருக்குது அப்படின்னு செருக்குற்றவரை ஆண்டவர் சிதறடிக்கின்றார். இப்படிப்பட்ட பாவத்தில் நம்ம முழ்ந்திருந்தாலும் ஆசீர்வாதம் நமக்குள்ளாக தடைபடும். ஆசீர்வாதம் எனக்குள்ளாக கடந்து வராது. மேலுமாக மன்னிக்காது. மத்தேயு 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6:14-15. அப்ப நமக்கு சில நேரத்தில் ஆசீர்வாதம் தடையா இருக்கும். ஏன் எனக்கு ஆசீர்வாதம் பண்ண? நம்ம சில எல்லாரையும் மன்னிக்க மாட்டேங்கிறோம். நமக்கு அடுத்து இருப்பாங்க, நம்மளை ஏமாத்தினவங்க, நம்ம சொத்தை அபகரிச்சவங்க, அங்காளி பங்காளிகள்ல, அல்லது மாமியார் மருமகள்ல, அல்லது மருமகன் மாமனார்ல, அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள மன்னிக்க மறுப்பதனால கடவுள் நம்ம மன்னிக்க மாட்டேங்கிறோம். அப்ப நமக்கு ஆசீர்வாதம் என்ன ஆகும்? தடைபடும். ஆசீர்வாதம் தடைபடும். இந்த ஒரு காரணங்களுக்காக நம்ம தடைபடுது. அப்ப எனக்குள்ள நம்ம பார்க்கணும், நாள்ல ஆண்டவருக்கு உண்மையிலேயே முழுமையாக கீழ்ப்படுகிறேனா, தாமதமாக கீழ்ப்படி இருக்குதா, மறைமுக பாவம் இருக்குதா, தான் என்ற அகம் பாவம் இருக்குதா, அல்லது மன்னிக்காத ஏதாவது பாவம் எனக்குள்ளா இருக்குதா என்று நாம சோதித்து பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையாக இருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஆராய் பெருக்கெடுத்து ஓட இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நான் தினசரியில இறைவனுடைய வார்த்தையை வாசிக்கணும், ஜெபத்துல நிலைத்திருக்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும், மனம் திரும்பணும், விசுவாசத்தோடு நான் காத்திருக்கணும். அப்ப நான் கீழ்ப்படியாம எனக்கு ஆசீர்வாதம் வராது. விவசாயி ஒருத்தர் அவர் விதை போடாம அறுவடை பண்ண முடியுமா? நெல்லு பயிரிடாம அறுவடை பண்ண முடியுமா? விவசாயி கனவுல வேணா அறுவடை பண்ணலாம். ஆனா நெல்லு மணி வேணும்னா என்ன பண்ணணும்? விதைக்கணும். அதே மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு நான் சொல்றார், நீ உனக்கு ஆசீர்வாதம் ஆராய் பெருக்கெடுத்து ஓடணும்னா நீ என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும், முழுமையாக கீழ்ப்படியணும். கண்களை மூடி அன்பு தந்தை இறைவா, இதோ என்னுடைய வாழ்க்கையில
உமது ஆசீர்வாதத்தை, ஆறாய் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஆசீர்வாதத்தை, ஆற்றின் கடல் அலை ஆற்றின் வெள்ளம் போலும் கடல் அலைகளின் அலைகள் போலும் வருகின்ற உமது ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிற தேவனே, உம்முடைய கட்டளைகளையும் இறை வார்த்தையும் கடைபிடிக்காமல் இருந்த தருணங்களுக்காக, அதற்காக இந்த நேரத்தில் மனம் வருந்துகிறோம் தேவனே. இதோ தொடர்ந்து அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ள இன்றிருந்து ஒரு உறுதியான ஒரு பிரதிகை செய்கிறேன் ஆண்டவரே. நான் பாதி கீழ்ப்படியாமல் முழுமையாக கீழ்ப்படியவும், எல்லோரையும் மன்னிக்கவும், மேலுமாக இதோ எனக்குள்ளாக இருக்கிற எல்லாவித அகம்பாவம், மறைவான பாவங்களிலும் நான் வெளிப்படையாக அறிக்கையிட்டு மன்னிப்பு வேண்டி உமது ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற ஆராய் எனக்குள்ளும் என் குடும்பத்துக்குள்ளும் பங்களுக்குள்ளும் ஆராய் பெருக்கெடுத்து ஓடட்டும். என்னை பலப்படுத்தும், என்னை ஸ்திரப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.